குட்டி ப்ரோ, இந்தியா என்னதான் 165 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சு 1-0 லீட் எடுத்தாலும் கொலம்போ டெஸ்டுக்கு முன்னாடி கில்லுக்கு 3 பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் இந்தியா ஜெயிச்சிட்டாங்களே சந்தோஷமா நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி, டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பிக் ப்ரோ. குட்டி ப்ரோ, நம்ம ஜெயிச்சிட்டோம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எக்ஸ்போஸ் ஆன 3 பெரிய விஷயங்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். கொலம்போல மட்டும் இதை சரி பண்ணலனா சீனே ரிவர்ஸ் ஆயிடும். யோ, பயமுத்தாம விஷயத்துக்கு வாயா. வரேன். ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராப்ளமே குல்தீப் யாதவ் தான். அவரோட மேட்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தியா குட்டி ப்ரோ? நான் ஸ்கூலுக்கு போனதுனால மேட்சே ஹைலைட்ஸ்ல தான் பார்த்தேன். இதுல எங்க நான் ஸ்டாட்ஸ் பாக்குறது? சரி, குல்தீப் யாதவ் மொத்தமா 25 ஓவர்ஸ் போட்டாரு. ஆனா எடுத்தது ஒரே விக்கெட் தான், அதுவும் ஸ்பின் பிட்ச்ல. என்னது 25 ஓவர்ஸ்ல வெறும் ஒரே விக்கெட்? தேர்ட் டேல இருந்து பிட்ச் மரணம் திரும்பிச்சுன்னு படிக்கல் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னாரே. எக்ஸாக்ட்லி, பிட்ச் டர்னா இருக்கும்போது தான் ரிஸ்பினர்ஸ்க்கு டாமினன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். இதனால என்ன தெரியுது, குல்தீப் அவரோட ரிதம தொலைச்சிட்டாரு. பத்திரமா வச்சுக்க கூடாதா? இது மட்டும் இல்ல குட்டி ப்ரோ, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா ஆடுறப்போ கேப்டன் கில் அவருக்கு வெறும் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் அவரை சேஞ்ச் பண்ணிட்டு மனவ் சுதர், ஜடேஜா தான் கண்டினியூ பண்ணாங்க. ஆமா பிக் ப்ரோ, ரிஸ்பினர்ஸ் மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே லாங் டைம் ஆச்சுல. எனக்கு ஒரு டவுட், கொலம்போல குல்தீப் ரன் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணா டீம் பேலன்ஸ் பாதிக்குமோ? கரெக்டா கேட்ட குட்டி ப்ரோ. கொலம்போ பிட்ச் ஹிஸ்டாரிக்கலா பிளாட்டா இருக்கும், ஆனாலும் ஸ்பின் ஃபேக்டர் ஹையா தான் இருக்கும். இந்தியாவுக்கு விக்கெட் டேக்கிங் ரிஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. அப்ப குல்தீப் ஃபார்முக்கு வந்துதான் ஆகணும். இது கில்லுக்கு பெரிய தலைவலி தான். ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன தெரியுமா? செகண்ட் இன்னிங்ஸ் பேசர் ப்ராப்ளம். படிக்கல என்ன சொன்னாரு? சர்ஃபேஸ் வாஸ் a slowest track, it was not providing a lot of bite ன்னு சொன்னாரா இல்லையா? யோ, இங்கிலீஷ்ல பேசாத, தமிழ்ல சொல்லியா. அதாவது பிட்ச் ஸ்லோவா இருக்கும்போது ஃபாஸ்ட் bowling டிஸ்மிசல் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ்னு தான் சொல்லணும். ஆமா பிக் ப்ரோ, ஜெய்ஸ்வாலும் டக் அவுட், கில்லும் 8 ரன்ல அவுட். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டைரக்டா ஸ்பின் விளையாட பழகிட்டாங்க. ஃபாஸ்ட் bowling டைனமிக்க திரும்ப ஹேண்டில் பண்ண மறந்துட்டாங்களோன்னு ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlers அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. படிக்கல் 167 ரன்ஸ் அடிச்ச சர்ஃபேஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 20 ரன்ஸ் கூட அடிக்க முடியல. இது கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் bowling செட்டப் பிரிபரேஷன்ல ஏதோ வீக்னஸ் இருக்கு. இதத்தான் நான் கண்டுபிடிச்சது. குட்டி ப்ரோ, கில் மேட்ச் முடிஞ்சதும் இன்டர்வியூல டார்கெட்ட பத்தி பிரஷர் இருந்ததுன்னு சொன்னாரு. 400 ரன்ஸ் பத்தி யோசிச்சு நேச்சுரல் கேம தொலைச்சிட்டாங்கன்றது தான் பாயிண்ட். சோ கொலம்போல ஃபாஸ்ட் bowlersக்கு ஹெல்ப் பண்ணிச்சுனா இதே மிஸ்டேக்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணாம கேர்ஃபுல்லா இருக்கணும். மூணாவது ப்ராப்ளம், எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர்ஸ் வர்சஸ் யங்ஸ்டர்ஸ். குட்டி ப்ரோ, மனவ் சுதர் 10 விக்கெட்ஸ், நம்ம தேவ்தத் படிகளும் சூப்பரா ஒரு செஞ்சுரியை போட்டாரு. ஆனா கான்ட்ராஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டர்ஸ் பாரு, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சீனியர் பிளேயர்ஸ் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடி இருக்கணும். பிக் ப்ரோ, டீம் செலக்ஷன் டைனமிக் இன்னும் ட்ரிக்கியா இருக்கா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் ஃபெயில் ஆகுற டைம்ல இந்த யங் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் தான் மேட்ச் வின்னர்ஸா அசத்துறாங்க. இது சீனியர்ஸ்க்கு ஹெல்தி காம்படிஷனா இல்ல ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா? ஸ்பாட் ஆன் குட்டி ப்ரோ. யங் ஜெனரேஷன் பசங்க செட் ஸ்டாண்டர்ட் ஹைப்பர் ஹையா செட் பண்ணிருக்காங்க. சுதர் லாஜிக்க ஃபாலோ பண்ணா ரிஸ்பினர்ஸ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட பத்தி கூட யோசிக்கலாம். அப்ப சீனியர்ஸ் ஹேஸ் டு மேட்ச் இஸ் எனர்ஜி பிக் ப்ரோ. அப்ப கொலம்போ டெஸ்ட்ல நம்ம இந்த மூணு விஷயத்தை சரி பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. இந்தியா என்னதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் கொலம்போ சேலஞ்ச் கண்டிப்பா கம்ப்ளீட் டிஃபரண்ட் லெவல்ல தான் இருக்கும். நம்ம சீனியர் பேட்டர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ற விதத்தை பொறுத்து தான் இந்த சீரிஸே டிசைட் ஆக போகுது. மக்களை, இந்தியாவுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.